பார்த்தா புள்ளி புள்ளியாதானே தானும் அதுபோல போத உண்டாயங்கோ அதுபோல போத உண்டாயங்கோ அதுபோல போத உண்டாயங்கோ மறக்குமா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரைக்கும் சாலையில யாசகம் கேட்டுட்டு இருந்தவங்க அடுத்த செகண்டே ஒரு பொம்மை கடைக்கு முதலாளி ஆகியிருக்காங்க. இதுக்கு காரணம் ஒருத்தருடைய உதவி. ஒரு செகண்ட்ல இந்த உலகம் அவங்கள பார்த்த பார்வையே மாத்தியாச்சு. இந்த வீடியோ இப்போ சமூக வலைத்தளங்கள்ல நிகழ்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. ரொம்ப பக்கம்தான் நிழல் நிக்குதே உன்னை நம்பி நீ முன்ன போகையில பாதை உண்டாகும். சீனு மாலிக் அப்படின்ற இன்ஸ்டாகிராம் பேஜ்ல இருந்து வீடியோ ஒன்று வெளியாகி இருக்கு. இந்த வீடியோல 365 அப்படின்னு சொல்லி அவங்க 365 டேஸ்ல ஒருத்தருக்கும் ஹெல்ப் பண்ணி அது மூலியமா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்குறாங்க. அந்த வகையில சீனு மாலிக் இப்ப யாரு சந்திச்சிருந்தாங்க அப்படின்னா, சாலையில ஒரு அம்மா இருக்காங்க, அவங்க கூட ஒரு குட்டி பையன் இருக்காங்க. அவங்க 2 பேரும் அவ்வளோ ஹாப்பியா விளையாடிட்டு இருக்காங்க. எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் அந்த குழந்தையோட விளையாடுற அந்த தருணம் அம்மாவுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, சிக்னல்ல வாகனங்கள் நிற்கும் போது போய் யாசகம் கேட்டுட்டு வராங்க. இதை பார்த்து இவர் உடனே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி அவங்களை கூப்பிட்டுட்டு அவங்களுக்கு ஒரு பொம்மை கடையை வச்சு கொடுக்குறாங்க. ஒரு செகண்ட்ல ஒருத்தருடைய வாழ்க்கையே மாத்தியாச்சு. அவங்கள யாசகம் கேட்குற அந்த நிலைமையில இருந்து மாத்தி ஒரு கடைக்கு முதலாளி ஆக்கியாச்சு. அண்ட் அவங்க அதுக்கு கடவுளுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. ஒரு தாயையும் ஒரு குழந்தையும் வாழ வச்ச ஒரு நல்ல விஷயம் இவருக்கு இருக்கு. அண்ட் இவரை பலருமே பாராட்டிட்டு வராங்க. நிச்சயமா இந்த மாதிரி நம்மளும் எத்தனையோ பேருக்கு உதவ முடியும். நீங்களும் நிறைய பேருக்கு உதவி செஞ்சுட்டு இருக்கீங்க. இந்த வீடியோ உங்களை எந்த அளவுக்கு கவர்ந்திருக்கு அப்படின்றத மறக்காம நம்மளுடைய பிஹைண்ட் நோட்ஸ்க்கு கமெண்ட் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.